requested to join us on this stage. அடுத்ததினை ஏற்பதற்காக நமது அன்பிற்குரிய பிராந்திய பல் வைத்திய அதிகாரி டாக்டர் ரோபர்ட் சில்வா அவர்களை மேடை கழிக்கின்றோம். Supervising Public Health Midwife SPHM, Supervising Public Health Inspector SPHI, Supervising சுகாதார திணைக்களமும் இலங்கை பல் மருத்துவ சங்கமும் இணைந்து வாயின் மகிழ்ச்சி வார்டின் மகிழ்ச்சி என்ற தொனி பொருள்ல இந்த வருடம் எங்களோட இலங்கை திருநாட்டில் வாய் சுகாதார திட்டத்தை அனுசரித்து கொண்டு வருது. எங்களோட மாவட்டத்தில் எங்களோட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆதரவிலும் வழிநடத்தலிலும் இன்னைக்கு நாங்கள் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் எங்களோட வாய் சுகாதார திட்டத்தை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் எங்களது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் படிப்பாளரும் ஆகிய MHM ஆசாத் சார் அவர்களை மிகவும் பல் மருத்துவ சார்பாக மிகவும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். I would like to bring thank you Professor for your presence here. மேலும் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரியும் எங்கள் நண்பருமாகிய டாக்டர் பி ரூபன் லம்பட் அவர்களையும் சகல பல் மருத்துவர் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மேற்பார்வை பாடசாலை பயிற்சியாளர், மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவ மாணவர்கள், பாடசாலை பயிற்சியாளர், சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் சகல பொதுமக்களையும் மற்றும் வேறு திணைக்களங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் தரமும் இம்ப்ரூவ் பண்ணும். எல்லாரோட வாழ்க்கை தரமும் வேண்டாம். வாய் சுகாதாரம் தனிய எங்கட ஒட்டுமொத்த உடல் சுகத்துல அதுவும் ஒரு பங்காளராக இருக்கு. அப்ப நாங்கள் வாய் சுகாதார வகையில உங்கள் அனைவரையும் மீண்டும் முறை அன்புடன் வரவேற்று என் வரவேற்பு வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு இன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பரிசோதனை முகாமிற்கு தலைமை தாங்கி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எமது மதிப்புக்குரிய மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளருக்கும் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற பிராந்திய பல் வைத்தியர் டாக்டர் கலும் கன்சர்ன் OMF சேஜன், ஏனைய பல் வைத்தியர்கள், மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர், மேற்பார்வை குடும்ப நல உத்தியோகத்தர் மற்றும் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே வாய் சுகாதாரம் என்பது மகிழ்ச்சியான வாய் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாய் என்றால் என்ன என்று சொன்னால் வாய் சுகாதாரம் மிக முக்கியமானது. ஒரு குழந்தை பிறந்து தாய்ப்பாலை எடுத்ததிலிருந்து ஒரு மனிதன் மரணித்த பின்னரும் இந்த வாயில் இருக்கின்ற பற்கள் மிக முக்கியம். ஆகவே நாங்கள் இதுக்கு முன்னர் கூறிக்கொண்டிருந்தோம் பல் சுகாதாரம் என்று, இப்பொழுது அதை நாங்கள் வாய் சுகாதாரம் என்று சொல்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும், நாங்கள் முந்தி சொல்வதெல்லாம் பல் கிளினிக் என்று, இப்பொழுது நாங்கள் வாய் கிளினிக் தான் சொல்கின்றோம். ஆகவே இலங்கையிலே குறிப்பாக முன்னர் கூறியது போன்று இலங்கையிலே இந்த வெற்றிலை பாக்கு புகையிலை பாவனை அதிகம். அதே போன்று புகைப்பிடித்தல் குறிப்பாக ஆண்கள் மத்தியிலே வாய் புற்றுநோயின் வாய்ப்புற்றுதான் பிரதான புற்றுநோயாக இலங்கையில் காணப்படுகின்றது. இடத்துக்கு 3000 பேர் புதிய நோயாளிகள் இனம் காணப்படுகின்றார்கள். அதிலும் சுமார் 1000 பேர் வாய் புற்றுநோயினாலே இறக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்களிலே முதன்மையான புற்றுநோயாக இந்த வாய் புற்றுநோய் இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால் பழக்க வழக்கங்கள். உங்களுக்கு தெரியும், வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு புகையிலை, அதே போன்று இந்த மது பழக்கம், புகைப்பிடித்தல், இவ்வாறான பழக்கங்கள் தான் எங்களுக்கு அறியாமலே எங்களுக்குள்ளே அந்த புற்றுநோய்க்குரிய முன் அறிகுறிகளை வைத்துக் கொண்டும் பலர் இருக்கின்றார்கள். புகையிலை பழக்கங்கள் பொழுது குறைவு. பெண்களிலே முதன்மையாக இருக்கின்ற மார்பக புற்றுநோய் போன்று ஆண்களிலே ஒரு நாளைக்கு 3 பேர் இந்த வாய் புற்றுநோயினால் இறக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 3 பேர் என்பது ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் 8 மணிக்கு ஒருவர் மரணிக்கின்றார் இலங்கையில். ஆகவே மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் இது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால்
அநேகமானவருக்கு தொற்று நோய்கள், குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்கின்றவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என் சிலம் சார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் சகல பொதுமக்களையும் மற்றும் வேறு திணைக்களங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் தரமும் இம்ப்ரூவ் பண்ணும். எல்லாரோட வாழ்க்கை தரமும் வேண்டாம். வாய் சுகாதாரம் தனிய எங்கட ஒட்டுமொத்த உடல் சுகத்துல அதுவும் ஒரு பங்காளராக இருக்கு. அப்ப நாங்க வாய் சுகாதாரம்